ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இங்கிலீஷ் கிராமர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இங்கிலீஷ் கிராமர் நம்ம அப்கமிங் ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காகட்டும் ஆர் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காகட்டும் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் கிராமரில் ஆல், எவ்ரி, ஈச் இதுக்கப்புறம் ஒரு சிங்குலர் நவுன் வரணுமா, அதுக்கப்புறம் சிங்குலர் வேர்ப் வரணுமா, இந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ அதனால தான் நான் இதை ஒரு தனி வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆல்னா என்ன, எவ்ரினா என்ன, சில பேருக்கு என்னென்னா ஆல் ஸ்டூடெண்ட்டுன்னு வரணுமா, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வரணுமா, ஆளுக்கு அப்புறம் ப்ளூரல் வரணுமா, என்ன வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ நான் தனியாக பண்ணியிருக்கேன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆல்க்கும் எவ்ரிக்கும் ஈச்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் அப்படின்னா மொத்தமாக அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் அப்படின்னா ஆல் அப்படிங்கிறது இதில் இருக்கிற எல்லாமே அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? எவ்ரி அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னா கலெக்டிவாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இது எல்லாத்தையுமே இந்த சர்க்கிள் குட்டி 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 சர்க்கிளாக போடுறதுல கலெக்டிவாக எவ்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஆல் அப்படின்னா இது மொத்தமாக, எவ்ரி அப்படின்னா அந்த கலெக்டிவாக அதில் இருக்கிற எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி 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 குட்டியாக போடுறதுல இது எல்லாத்தையுமே நான் எவ்ரின்னு சொல்லலாம். ஈச் அப்படின்னா ஒன் அட் அ டைம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக, அதாவது ஒரு சமயத்தில் ஒன்றை பற்றி தான் ஈச் அப்படிங்கிற மாதிரி, ஈச் ஸ்டூடெண்ட்க்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கறது, அது மாதிரி அட் அ டைமில் ஒருத்தங்களை பற்றி சொல்கிற மாதிரி. புரியுதுங்களா? அதுதான் ஈச் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை தாண்டி நெக்ஸ்ட் சிங்குலர் வருமா, ப்ளூரல் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல் தான் வரும். ஓகேங்களா? ஆளுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரல் தான் வரும். ஜஸ்ட் அ மினிட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆளுக்கு அப்புறம் ப்ளூரல் நவுன் தான் வரும். ஓகேங்களா? ப்ளூரல் நவுன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூரல்னாலே கண்டிப்பாகவே கவுண்டபிள் மட்டும்தான் ப்ளூரல். ஏன்னா அன்கவுண்டபிள் நவுன் எல்லாமே சிங்குலர் தான். கரெக்டா? ஸோ ஆளுக்கு அப்புறம் கண்டிப்பாகவே ப்ளூரல் நவுன்ஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது நவுன், ஆளுக்கு அப்புறம் வர நவுன் ப்ளூரலாக இருந்ததுன்னா வேர்பும் ப்ளூரல் வேர்பாக தானே இருக்கணும். ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஆல் ஹவுசஸ் ஆர் வெரி பிக், இங்கே இருக்கிற எல்லா ஹவுஸுமே ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ப்ளூரல் எது வரணும், இந்த மாதிரி ஞாபகம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஆல் மேங்கோஸ் ஆர் டேஸ்டி, இந்த மாதிரிலாம் சொல்கிறது தான் ஆலோடைய எக்ஸாம்பிள். ஆளுக்கு அப்புறம் ப்ளூரல் தான் வர வேண்டும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் எவ்ரின்னு என்ன சொன்னால் கலெக்டிவ்லி அப்படின்னு சொன்னேன். ஸோ எவ்ரிக்கு அப்புறம் வர வேண்டியது, எவ்ரிக்கு அப்புறம் சிங்குலர் நவுன் தான் வர வேண்டும். ஓகேங்களா? எவ்ரிக்கு அப்புறம் என்ன வரணும்னா சிங்குலர் நவுன் தான் வரணும். ஓகேங்களா? இப்போ சிங்குலர் நவுன்னா நம்ம எப்படி எழுதலாம், எவ்ரி ஹவுஸ் in the colony look alike. Every house in the colony look alike அப்படின்னா எவ்ரி ஹவுஸ் அப்படின்னா கலெக்டிவாக எல்லா ஹவுஸும் ஒரே லுக் அலைக், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லலாம், வேற எக்ஸாம்பிள்ஸ், every students are smart enough. every student, sorry friends, இந்த இடத்துல சிங்குலர் நவுன் வரும். எவ்ரி ஹவுஸ் தான் வரும், எவ்ரி ஹவுசஸ் வராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் ஹவுசஸ்ன்னு எழுதியிருக்கேன், ப்ளூரல் வரணும். இந்த இடத்துல எவ்ரி ஹவுஸ் இந்த காலனி லுக் அலைக், லுக்ஸ் அலைக், லுக்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா இது சிங்குலர் நவுன்னா நமக்கு சிங்குலர் வேர்ப் வேற வரணும். இந்த லுக்ஸ் அலைக் சிங்குலர் வேர்ப் தான் வரணும். எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ், ஓகேங்களா, எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்மார்ட் எனஃப், எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்மார்ட் எனஃப். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, அதாவது எவ்ரின்னு வந்துச்சுனாலே சிங்குலர் நவுன் தான் வரணும். சிங்குலர் நவுன் வந்ததுன்னா சிங்குலர் வேர்ப் தானே வரணும். எவ்ரி ஹவுஸ் இந்த காலனி லுக்ஸ் அலைக், அது மாதிரி எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்மார்ட் எனஃப். இதில் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆர் வந்ததுனாலும் தப்பு தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வேற என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், எவ்ரி மேங்கோ இஸ் ஸ்வீட், எவ்ரி மேங்கோ இஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல மேங்கோஸும் வரக்கூடாது, ஆரும் வரக்கூடாது, இதனாலே சிங்குலர் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வேற எப்போ எவ்ரி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று ஆஃபனாக நீங்கள் இதை அடிக்கடி இதை பண்ணுறீங்க அப்படின்னு என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, ஐ டேக் பிரேக் எவ்ரி 2 hours, நான் படிச்சுட்டு இருக்கும்போது 2 hours ஒன்ஸ் பிரேக் எடுப்பேன் அப்படிங்கிறதுக்கும் எவ்ரி சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்லலாம், ஐ டேக் பிரேக்
ஐ டேக் பிரேக் எவ்ரி 2 hours. அதில் வந்துட்டு அதில் 2 hour நீங்கள் எழுதக்கூடாது, அந்த இடத்துல 2 hours தான் எழுதணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்ரி 2 அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சிங்குலர் யூனிட் மாதிரி எடுத்துக்கணும். 2 hours அப்படிங்கிறத ஒரு சிங்குலர் யூனிட்டாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். பட் இந்த இடத்துல ஆஸ் தான் போடணும், இந்த இடத்துல ஆறுன்னு போட்டக்கூடாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் கன்ஃபியூஷன் வரும். அதாவது ஒரு அடிக்கடி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எவ்ரி 2 minutes ஆர் எவ்ரி வீக்ஸ் என்ன சொல்கிறது, நான் வந்துட்டு ஐ டேக் பிரேக் எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லலாம், எவ்ரி 2 months அப்படின்னு சொல்லலாம். நான் வந்துட்டு இப்போ ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் வந்து ஒரு பிரேக் எடுத்துப்பேன், ஒரு 2 months ஒன்ஸ் பிரேக் எடுத்துப்பேன்னா ஐ டேக் பிரேக் எவ்ரி 2 months. அந்த இடத்துல 2 months தான் வரணும். பட் அந்த 2 months அப்படிங்கிறது ஒரு யூனிட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். அது வந்து ஒரு சிங்குலர் யூனிட்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, எவ்ரிக்கு அப்புறம் இந்த அக்கா இந்த மேம் சிங்குலர் தானே சொல்லியிருக்காங்க, ஸோ நான் எவ்ரி 2 hourன்னு போடுறீங்கன்னா தப்பு. இந்த மாதிரி ஒரு அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். 2 hours அப்படிங்கிறது ஒரு யூனிட், கலெக்டிவாக ஒரு யூனிட்டாக நீங்கள் அதை எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல 2 hours அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் யூனிட். 2 months 3 months 3 years என்ன சொன்னாலும் அந்த இடத்துல எவ்ரிக்கு அப்புறம் வரது வந்து ஒரு சிங்குலர் நவுன் அப்படிங்கிற மீனிங் தான். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் ஈச்சுக்கு போகலாம். ஈச் அப்படின்னா 1 at a time அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா? இதுக்கு எந்த ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் பிளஸ் சிங்குலர் நவுன் தான் வரணும். ஓகேங்களா? இதுக்கும் சிங்குலர் நவுன் தான் வரணும். என்ன சொல்லலாம்? எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் ஈச்சில் each student is smart enough. each student is smart enough அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி each mango in the tray is sweet. each mango in the tray is sweet அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி ஈச் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பற்றியோ, அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்கூலில் ஒரு இந்த கோச்சிங் சென்டரில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும். அப்போ எப்படி சொல்லுவாங்க? ஈச் ஸ்டூடெண்ட் வில் பி கிவன் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். புரியுதுங்களா? ஈச் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வந்துடக்கூடாது அந்த இடத்துல. இந்த இடத்துல எஸ் போட்டக்கூடாது, ப்ளூரல் வந்ததுன்னா தப்பு. அந்த மாதிரி இந்த இடத்துல ஆறும் வரக்கூடாது. சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலர் வேர்ப் தான் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக். புரியுதுங்களா? சிங்குலர் சப்ஜெக்டை போட்டு இந்த இடத்துல ப்ளூரல் வேர்ப் போட்டிங்கனாலும் தப்பு. ஸோ ஈச்னாலும் சரி எவ்ரினாலும் சரி அதை தாண்டி நெக்ஸ்ட் வந்துட்டு சிங்குலர் நவுன் தான் இருக்கணும். ஆல் அப்படின்னா அதை தாண்டி ப்ளூரல் நவுன் இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கு. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் வருதோ என்ன வருதோ, ஆல்ஸ் நீங்களே ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈச் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லாதீங்க. இதை இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஈச் ஸ்டூடெண்ட்னு சொல்லுங்கள், ஈச் மேங்கோன்னு சொல்லுங்கள், ஈச் திங் வாட் எவர், each dress in the shop is beautiful அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டு each dresses are beautiful அப்படின்னு இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. நம்ம தெரிஞ்சுப்போம் சில விஷயங்களை. பட் இப்போ நான் இவ்வளோ நாள் சொல்லிக்கிறது எல்லாமே உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எரர் ஸ்பாட்டிங்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஈச்க்கு அப்புறம் சிங்குலர் தான் வரும், எவ்ரிக்கு அப்புறம் சிங்குலர் தான் வரும், ஆளுக்கு அப்புறம் ப்ளூரல் நவுன் தான் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் என்கிட்ட நிறைய பேர் டவுட்ஸ் அடிக்கடி கேட்குற, எரர் ஸ்பாட்டிங்கில் நிறைய டவுட்ஸ் கேட்குற ஒரு செக்ஷன் தான். ஸோ அதனால தான் இதையும் தனி வீடியோ போட்டேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.